அன்னைக்கு ஒரு நாள் மகாராஷ்டிராவில் 3 வருடங்களாக காதலிச்சிட்டு வந்த காதல் ஜோடி தங்களோட காதலை வீட்டில் சொல்கிறதுக்கு முன்னாடியே காதலியோட அண்ணன் செஞ்ச கொடூரமான செயல். ப்ளீஸ் அவனை எதுவும் பண்ணிடாதீங்க, அவனை விட்டுருங்க, அவன் பாவம் அப்படின்னு சொல்லி கதறி அழுதுட்டு இருந்த காதலி அப்போ திடீர்னு ஒரு மிகப்பெரிய சத்தம். அப்படியே அமைதியான அந்த இடத்துல காதலியோட கண் முன்னாடியே சாய்ந்த காதலன். அன்னைக்கு அப்படி அங்கே என்னதான் நடந்துச்சு அதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணுமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான க்ரைம் ஸ்டோரிஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் எந்த கேஸ் வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ மீடியா டிஎஸ்டி, இன்னைக்கு ஒரு உண்மை சம்பவத்துடன் நான் உங்கள் அது சரியா நவம்பர் 27 மகாராஷ்டிராவில் நான்டெட் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் அஞ்சால் அப்படிங்கிற 21 வயசு பெண்ணும் சாக்ஷம் அப்படிங்கிற 20 வயசு பையனும் லவ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படி இவங்க யாருக்குமே தெரியாமல் சந்தேகம் வராதபடி லவ் பண்ணிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. அப்படி லவ் பண்ணிட்டு வந்துட்டு இருந்த அவங்களோட லவ் ஒரு கட்டத்துக்கு மேலே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு வந்திருக்காங்க. அப்படி அவங்க முடிவு பண்ணி சரி கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும்போது அவங்களோட லவ் வீட்டில் தெரிஞ்சிடுது. இப்போது இந்த லவ் விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட அந்த பொண்ணோட அப்பா இதெல்லாம் நம்மளோட குடும்பத்துக்கு சரிப்பட்டு வராது, ஸோ நீ இந்த இதை ஸ்டாப் பண்ணிக்கோ, அது உனக்கும் நல்லது நம்ம குடும்பத்துக்கும் நல்லது, நாங்கள் உனக்கு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த பொண்ணு எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலும் பரவாயில்ல பார்த்துக்கலாம், தான் லவ் பண்ண பையன்தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே முடிவாக இருந்திருக்காங்க. இப்படி நடந்துட்டு இருக்கப்போ ஒரு நாள் அஞ்சாலோட கண் முன்னாடியே அந்த லவ் பண்ண பையனை போட்டு அவங்க அப்பா அப்புறம் அஞ்சாலோட 2 அண்ணனுங்க 3 பேரும் சேர்ந்து அந்த பையனை போட்டு அடித்து தெவச்சு ரொம்பவுமே துன்புறுத்தி கஷ்டப்படுத்தி கொடுமைப்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு அவங்க அப்பா என்ன பண்ணியிருக்காருன்னா அவர்கிட்ட இருந்த ஒரு துப்பாக்கியை எடுத்து இப்படி சண்டை நடந்துட்டு இருக்கும்போதே அவங்களோட பொண்ணு எவ்வளவோ அவனை விட்டுருங்க, அவனை அடிக்காதீங்கன்னு சொல்லி எவ்வளவோ கதறிட்டு இருந்த போதும் கொஞ்சம் கூட அதை காதில் வாங்காமல் ஆத்திரத்தோட உச்சியில் இருந்த அவங்க 3 பேருமே அந்த பொண்ணு கத்திட்டு இருந்தது கொஞ்சம் கூட காதில் விழாத மாதிரி இருந்திருக்காங்க. அப்படி அந்த சமயத்தில் தான் கன்னை எடுத்த அவங்க அப்பா கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த பையனோட நெத்தியிலேயே சுட்டிருக்காரு. இப்போ அழுது புலம்பிட்டு இருந்த அந்த காதலியோட கண்ணு முன்னாடியே காதலனோட தலையை தொலைச்சிட்டு போன அந்த ஒரு துப்பாக்கி குண்டு ரத்தமெல்லாம் தெரிச்சு அந்த பொண்ணோட கண்ணு முன்னாடியே விழுந்திருக்காரு. இப்போ அதுக்கப்புறமா அந்த காதலியோட கண்ணு முன்னாடியே அந்த 3 பேருமே ரொம்பவுமே கொடூரமாக கல்லை எடுத்து அந்த காதலனோட மண்டையை உடச்சி ரொம்பவுமே அருவருப்பான கொடூரமான முறையில் அந்த பையனை கொலை பண்ணியிருக்காங்க. இப்போது எல்லாருக்குமே ஒரு கேள்வி வரலாம், அது என்னன்னா ஏன் லவ் பண்ணா பையன் நல்ல பையனாக இருக்கானா, ஒர்க்குக்கு போகிறானா, கை நிறைய சம்பாதிக்கிறானா, அந்த பொண்ணை கடைசி வரைக்கும் வச்சு காப்பாற்றுவானா அப்படிங்கிறத யோசித்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கலாமே அப்படிங்கிறத யோசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போது அந்த பையனை கொலை பண்ணுற அளவுக்கு அப்படி என்ன அவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயமா இருந்திருக்கும். வாங்க இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஆக்சுவலாக அந்த பொண்ணோட அண்ணனோட ஃப்ரெண்டு தான் இந்த சாக்ஷன். அடிக்கடி அந்த பையன் அண்ணனோட வீட்டுக்கு வந்ததால் 2 பேரும் பார்த்துக்கிட்டு
அப்படி பழக்கமாகி தான் இந்த காதல் வளர்ந்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த கொலையோட முக்கியமான ஒரு நோக்கம் என்னென்னா, அந்த பையன் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்ததால தான். தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் இருக்க பையனை எப்படி என்னோட வீட்டு மருமகனாக ஏற்றுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காங்க. மனசை மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும், நல்லபடியாக வச்சு காப்பாற்றினா போதும் அப்படின்னு நினைக்கிற இந்த ஒரு காலகட்டத்தில் இப்போ வரைக்கும் இந்த மாதிரியான சாதிய அடிப்படையாக வச்சு பல கொடுமைகளும் ஆணவ கொலைகளும் நடந்துட்டு தான் இருக்குது. இதுக்கு எப்போ ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போகிறாங்கன்னு தெரியலை. இந்த மாதிரியான சம்பவங்கள் எப்போ ஸ்டாப் ஆகும்னு தெரியலை. இதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அந்த பொண்ணு கடைசியாக தன்னோட காதலனோட இறுதி சடங்குல கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? அட ஆமாம், அதுதான் உண்மையும் கூட. அந்த பையன் இறந்து அந்த பையனோட வீட்டில் சடங்குகள்லாம் நடந்துட்டு இருக்கும்போது இந்த பொண்ணு தன்னோட முகத்தில் மஞ்சள்லாம் பூசிக்கிட்டு நெத்தியில் குங்குமம் வச்சுக்கிட்டு இறந்து போன தன்னோட காதலனோட கையில் தாலியை கட்டியிருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த இறந்து போன தன் காதலன் கட்டின தாலியோடவே நான் அவளோட மனைவியாகவே வாழ்நாள் முழுவதும் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டோம். என்னோட காதலனோட கொலைக்கு காரணமாக இருந்த எல்லாரையுமே நான் சும்மா விடவே மாட்டேன், அவங்களுக்கு சரியான தண்டனையை வாங்கி கொடுப்பேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு சம்பவத்தில் சொல்லியிருக்காங்க. மை டியர் டிஎஸ்டி, எல்லாருமே நல்ல ஒரு கல்வியை பெற்று நல்லா படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே அறிவுங்கிறது ஒன்று இருக்குது. எல்லாரும் ஏன் இந்த சாதியை அடிப்படையாக வச்சு இந்த மாதிரி சில சம்பவங்கள் நடக்கிறத, பாகுபாடுகளையும் பார்க்குறத இப்போ வரைக்கும் தடுத்து நிறுத்த முடியாத ஒன்றா இருக்குன்னு எனக்கு புரியலை. இப்படியே போயிட்டு இருந்தா நம்ம சமூகத்திலையும் இந்த மாதிரியான பல பிரச்சனைகளால் எல்லாருமே அடிச்சுக்கிட்டும் வெட்டிக்கிட்டும் தான் கடைசி வரைக்கும் இருக்கணும். அடுத்த தலைமுறையாவது கொஞ்சம் நிம்மதியான நல்ல வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு நம்ம ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கணுங்கிறது என்னோட ஒரு ரெக்வஸ்ட்டாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த ஒரு சம்பவம் அந்த ஒரு பகுதியில் ரொம்ப பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி சோகத்தில் மூழ்கடிச்சிருக்கு. மை டியர் டிஎஸ்டி, இந்த ஒரு சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போங்க. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து சேனலில் போடுற கேசஸ்லாம் வாட்ச் பண்ணணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இதை போன்ற ஒரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கிறேன்.